நம்ம as usual என்ன இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் கடைசியாக இருக்கக்கூடிய தேர்ட் லெசன். ஸோ இது ஜிகேவை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய ஒரு லெசன் தான். ஸோ இதை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன சிலபஸ் வச்சுருக்காங்கன்னா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாட்டில் அதோட பொலிட்டிக்கல் ஸ்பிரிச்சுவல் சிலபஸ் உள்ளவங்க அப்படி பார்த்துக்காங்க. பொலிட்டிக்கல் பற்றி படிக்கணும், ஸ்பிரிச்சுவல், ரிலீஜன், லிட்ரேட், லாங்குவேஜ், எஜுகேஷன், அப்புறம் நேச்சுரல் ரிசோர்சஸ், ட்ரேடிங் பண்ணுறது, ஆக்குபேஷன், ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், டூரிஸ்ட் சென்டர்ஸ், ஆர்ட்ஸ், கேம்ஸ் அண்ட் சொசைட்டி. ஸோ இது மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். இப்போ நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேவில் வச்சிருக்கிற இந்த மெட்டீரியல் நிறைய வச்சுருப்பீங்க. ஆக்சுவலி இதை அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் படிக்கிறவங்களுக்காக டிபார்ட்மெண்ட்டே கொடுத்த ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் தான் இது. மோஸ்ட்லி இதை கவர் பண்ணாவே போதுங்க, நம்ம அந்த மார்க்கை ரீச் பண்ணிடலாம். ஆனால் நிறைய அங்கங்கே அதில் சில ஏதாவது சேர்த்தணும் அப்படின்னாலும் தொடர்ந்து அதை ஆட் பண்ணிட்டே வரலாம். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லேருந்து நான் மெட்டீரியல் அப்படியே ரீட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஸோ அங்கங்கே சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் தமிழ்லேயே ரீட் பண்ணுறேன். தேவைப்படும் பட்சத்தில் அதையும் குறிப்பெடுத்து வச்சுக்காங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் மனனம் செய்யக்கூடிய விஷயமும் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. ஸோ தமிழ் நான் ரீட் பண்ணுறேன் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை. தமிழ் civilization as we have seen begins at least 3 centuries before the common era அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? காமன் எராவுக்கு 3 சென்ச்சுரிஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, காமன் எரா. ஸோ நமக்கு ரெண்டு டெக்னிக்கல் டேர்ம் தெரியணும். ஒன்று வந்து காமன் எரா அப்படிங்கிறதும், இன்னொன்று வந்து பிசிஇ, பிஃபோர் காமன் எரா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன், இது பிஃபோர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் பின்ன அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்போ பிகைன்ஸ் அட்லீஸ்ட் 3 சென்ச்சுரி சொல்றாங்க. அப்போ சிக்கு காமன் எராவுக்கு ஒரு சென்ச்சுரிங்கிறது 100 வருஷம். அப்போ இங்க 3 சென்ச்சுரிஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ 300 ஆண்டுகள் கணக்கு நமக்கு. அப்போ 300 நூற்றாண்டுக்கு முன்பே தமிழ் நாகரிகம் தோன்றியிருக்கு. அப்போ தமிழ் சிவிலைசேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா, உங்களுக்கு வந்து அந்த காமன் எராவுக்கு முன்னாடி 300 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த நாகரிகம் தோன்றியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் பாயிண்ட்ல. ஸோ தமிழ் சிவிலைசேஷன் as we have seen begins at least 3 centuries before the common era. ஸோ இது படிச்சாவே புரிஞ்சிருங்க. இருந்தாலும் சில இடங்கள்ல இல்லாத விஷயங்களை நம்ம பதிவு பண்ணிட்டு வரலாம். இதுல பாருங்க, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, as seafaring people, that means என்ன சொல்றதுன்னா, கடல் விட்டு கடல் செல்லக்கூடிய மக்கள். அப்புறம் தமிழ் ட்ரேடர்ஸ்னா நமக்கு தெரியும், வணிகம் செய்யக்கூடியவங்க, செயிலர்ஸ், மாலுமிகள். ஸோ இவங்கெல்லாம் தான் நம்ம அந்த நாகரிகத்தை வந்து ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை தெரிஞ்சுக்க முடியுது. ஆஸ் சீஃபேர் பீப்புள். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் வேணும்னா நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அங்கே தமிழில் ரீட் பண்ணுறவங்க சீஃபேர் பீப்புள் அப்படின்னா கடல் விட்டு கடல் செல்லக்கூடியவங்க. ட்ரேடர்ஸ்னா நமக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்க. செயிலர்ஸ் அப்படின்னா மாலுமிகள். மாலுமிகள். ஸோ இவங்கெல்லாம் வந்து அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எது அப்படின்னு பாருங்க, established commercial and cultural links across the seas and merchant from the foreign territories also visited in the Tamil region. அப்போ அந்த தமிழக பரப்பை வந்து யாரெல்லாம் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ கடல் வழியில வந்தக்கூடியவங்க, மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவங்க, ஃபாரின் டெரிட்டரி சொல்றாங்க. அப்போ வெளிநாட்டு பிரதேசத்திலிருந்து விசிட் வந்தவங்க எல்லாமே இந்த தமிழ் ரீஜன்ல நமக்கு வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் நமக்கு எதுவும் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ராப்பராக அதை நம்ம ரீட் பண்ணி எடுக்கிறோம் என்னென்ன இருக்கு அப்படின்னு. த ரிசல்ட்டிங் கல்ச்சுரல் அண்ட் மெர்ச்சன்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் இன்டர்னல் டெவலப்மெண்ட் ஆஃப் லேட் டு அர்பனைசேஷன் ஆஃப் திஸ் ரீஜன். அப்போ இந்த நிலப்பரப்பை தான் அர்பனைசேஷன் அப்படின்னா தெரியும், நகரமயமாக்கல். ஸோ அப்போ நகரமயமாக்கலின் போது இவங்கெல்லாம் வந்துட்டு அதை நம்ம டெவலப் பண்ணுறாங்க. அதில் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாருங்க, டவுன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் எமர்ஜ். இதன் விளைவாகத்தான் மெர்ச்சன்ட் வந்ததனுடைய விளைவு, வணிகர்கள் வந்த விளைவு, அதே போல் வெளிநாட்டு பிரதேசத்துலேருந்து நம்ம விசிட் பண்ணுங்களோட விளைவு, நகரமயமாக்கோட விளைவு என்ன அப்படின்னா டவுன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் ரெண்டும் எமர்ஜ் ஆயிருக்கு.
இப்போ டவுன்னா நகரமும், போர்ட்ஸ்னா துறைமுகங்களும். ஸோ அப்போ இது வந்து நகரமும் துறைமுகங்களும் ஸோ அவங்களால எமர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் காயின்ஸ் அண்ட் கரன்சி கேம் இன்டு சர்க்குலேஷன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாணயங்களும் அதே மாதிரி பணமும் வந்து புழக்கத்தில் விட்டுருக்காங்க, சர்க்குலேஷன் விட்டுருக்காங்க இவங்கெல்லாம். அப்புறம் ரிட்டன் டாக்குமெண்ட் வேர் ப்ரொடியூஸ்டு. அது இல்லாமல் வந்து ரிட்டன் டாக்குமெண்ட்டும் இந்த பீரியட்ல நடந்திருக்கு. இந்த தமிழ் பாருங்க இதான் இது வேணுமா தான் நமக்கு கேட்கலாம். Tamil Brahmi script was adopted to write the Tamil language. Classical Tamil poems were composed. அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க யூஸ் பண்ண அந்த எழுத்து என்ன அப்படின்னு கேட்கலாம். தமிழ் பிராமி எழுத்துக்கள். ஸோ அப்போ தமிழ் பிராமி எழுத்துக்கள். அதே போல பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் தமிழ் போயம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பண்டைய தமிழ் நூல்கள். ஸோ இது எல்லாமே வந்து வெளிப்பாடாக இருக்கு. ஸோ இப்போ முதல் பேராகிராஃபை பொறுத்தவரையில் சிக்கு 300 நூற்றாண்டுக்கு முன்பே தமிழ் நாகரிகம் தோன்றி இருக்கு. அதை தெரிஞ்சுக்க போறோம். அப்போ இந்த தமிழ் நாகரிகம் தோன்றது வந்து கடல் விட்டு கடல் சென்றவங்களுக்கும், அதே போல வணிகம் செய்யக்கூடிய மாலுமிங்க இவங்க எல்லாமே வந்து எதை அந்த கமர்ஷியல் அண்ட் கல்ச்சுரல் லிங்க்ஸ் அக்ராஸ் த சி அண்ட் மெர்ஷன் டு த ஃபாரின் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தமிழக பரப்பின் மீது இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வந்ததன் விளைவாக அர்பனைசேஷன் அப்ப நகரமயல் மயமாயிருக்கு. அப்போ அதன் விளைவாகத்தான் எது வந்திருக்கு பாருங்க, நகரமயமாதல் விளைவாக டவுன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் ஆர் எமர்ஜ். பார்த்தீங்கன்னா நகரங்களும் துறைமுகங்களும் உருவாகி இருக்குங்க. அதே மாதிரி வந்து புழக்கத்துல காயின்ஸ் கரன்சி எல்லாம் அப்பவே இருந்திருக்கு தமிழ் நாகரிகம் தோன்றதுல. அது ஒரு இம்பார்ட்டன்ட். அதே போல ரிட்டன் டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் பிராமி எழுத்துக்கள். ஸோ இந்த கிரீன்ல இருக்கிற பாயிண்ட்ஸை ஜஸ்ட் ஒரு கிளாஸ் நீங்க அப்படியே கேட்டுட்டே இருந்தாவே போதுங்க. தேவையான இடத்துல படிக்க வேண்டிய இடம் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சோர்சஸ் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் ஏர்லி தமிழ் சொசைட்டி. அப்போ இந்த தமிழ் சமூகத்தை பற்றி படிக்கிறதுக்கு எதெல்லாம் நமக்கு சோர்சஸாக இருந்திருக்கு, தமிழக நாகரிகங்களை தமிழோட பண்பாடுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதெல்லாம் சோர்சஸாக இருந்திருக்கு அப்படிங்கிற தகவலை 1 by 1 கொடுத்துட்டு வராங்க. நம்பர் 1 கிளாசிக். இதெல்லாம் நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர்னு இருக்குங்க. அப்போ இது அந்த லிட்ரேச்சரை நம்ம நல்லா படிச்சுட்டு போகணும். மாதிரி நம்ம கேள்வியெல்லாம் வந்திருக்கு. சிலப்பதிகாரத்தை எழுந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பழைய டிஆர்பிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். தொல்காப்பியத்தை எழுந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர். அப்போ தமிழ் செம்மொழி இலக்கியங்களை நம்பர் 1ல கொண்டு வராங்க. ஸோ தமிழ் செம்மொழி இலக்கியம். ஸோ இதன் மூலமாக நாம் வந்து தமிழக பண்பாட்டை தமிழக சமூகத்தை வந்து அறிஞ்சிக்க முடியுதுங்கிறாங்க. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்கிரிப்ட்ஸ் எபிகிராபி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கல்வெட்டுக்கள். இன்ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா கல்வெட்டுக்கள். கல்வெட்டுக்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ஏரியாவில் நமக்குலாம் ஆரம்ப காலங்களில் கொஸ்டின் வந்திருக்கு. சின்னமனூர் செப்பேடுகள், கல்வெட்டு அந்த மாதிரி சொல்றோம்ல, இதெல்லாம் கேள்வி தொடர்ந்து எடுத்திருக்காங்க அதோட பிற்பகுதியில். 3வது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்கியாலஜி எவேகேஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்கியாலஜி அப்படின்னு சொன்னாவே தொல்பொருள் ஆராய்ச்சி. அடுத்த பாயிண்ட் பாருங்க, தொல்பொருள் ஆராய்ச்சி. அப்போ தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமாகவும் நம்ம வந்து தமிழ் சொசைட்டியோடைய விஷயங்களை படிக்க முடியுதுங்க. நம்பர் 4 என்ன சொல்லியிருக்க, நான் தமிழ் அண்ட் ஃபாரின் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி மேலை நாட்டு இலக்கியங்கள் கேட்டுங்களா. தமிழ் இல்லாத இன்னும் சில மேலை நாட்டு இலக்கியங்கள் மூலமாகவும் நம்ம வந்து இதெல்லாம் அறிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு மெயினாக இதில் இருக்கக்கூடிய இன்டெப்த்தாக உள்ள போய் சில விஷயங்களை படிக்கணும். கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர் அதில் டிஆர்பியில் கேள்வி வந்திருக்கு. கல்வெட்டுக்கள் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்திருக்கு. ஆர்கியாலஜியில் சில கேள்விகள்லாம் இருந்திருக்குங்க. ஸோ இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் நிறைய ரீட் பண்ணிட்டு வரணும். இது 2வது விஷயமா கொடுத்துருக்காங்க. இப்போ 1 by 1 அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வராங்க பாருங்க. கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர். அப்போ இந்த கிளாசிக்கல் சங்கம் தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது முதல் ஹெட்டிங்காக வச்சிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கிளாசிக்கல் சங்கம் கார்பஸ். தட் இஸ் கார்பஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க. சங்க காலத்துல அதாவது நூல்களோட தொகுப்பு, கலெக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்க பக்கத்துல. கார்பஸ் அப்படிங்கிறது வந்து கலெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். நூல்களினுடைய தொகுப்பு, சங்க காலத்தில் தோன்றிய நூல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த கிளாசிக்கல் சங்கம் கார்பஸ் தட் இஸ் கலெக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் தி தொல்காப்பியம். டிஆர்பி கேள்வி இதுங்க. தொல்காப்பியம் அப்படிங்கிறது. அப்ப இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிறது 14 மேல் கணக்கு, 18 மேஜர் ஒர்க்ஸ் அண்ட் 18 மைனர் ஒர்க்ஸ், இப்படி 2 பார்ட் இருக்கு. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு. 18 மேஜர் ஒர்க் அதையும் பார்த்து வச்சுக்காங்க. அதே போல 18 மைனர் ஒர்க் அப்படிங்கிறோம். மேஜர் ஒர்க் அப்படின்னா
பதினெண் மேல் கணக்கு நூல்கள். மைனர் ஒர்க் அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 மேல் கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப கிளாசிக்கல் சங்கம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது தொல்காப்பியம் 1 நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. தொல்காப்பியம், அதே போல 11 அது மேஜர் 18 மேஜர் அண்ட் 18 மைனர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறோம். இந்த 18 மேஜர் ஒர்க்கை தான் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா 8+10 அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. 8 அனலாகிஸ், அதே மாதிரி 10 லாங் சாங்ஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க இந்த 18 மேல் கணக்கு நூல்களை. ஸோ மேஜர் ஒர்க்கை 8+10. இந்த 8+10ல நிறைய முறை டிஆர்பில கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த 8+10ஓட பிரீஃபான விஷயங்கள் இதே மெட்டீரியல்ல அப்படியே வருதுங்க, அடுத்தடுத்து அதுதான் வருதுங்க. அப்போ இந்த கிளாசிக்கல் சங்கம், கார்பஸ் மீன்ஸ் கலெக்ஷன், சங்க காலத்தில் தோன்றிய நூல்களின் தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து நம்ம தொல்காப்பியம், 11 மேல் கணக்கு, 11 கீழ்கணக்கு நூல்கள், அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க 5 எபிக்ஸ். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். இதுலயும் டிஆர்பில கேள்விங்க. 5 எபிக்ஸ்னா ஐம்பெரும் காப்பியங்கள். 5 எபிக்ஸ் அப்படிங்கிறது ஐம்பெரும் காப்பியங்கள். ஒரு கிளான்ஸ் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரீட் பண்ணுங்க. ஸோ இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளாசிக்கல் சங்கம் தமிழ் லிட்ரேச்சருங்கிற பார்ட்ல நான் தொல்காப்பியம் ரீட் பண்ணிட்டேன், மேல்கணக்கு நூல் ரீட் பண்ணியிருக்கேன், கீழ்கணக்கு நூல் ரீட் பண்ணியிருக்கிறேன், அதே போல 5 எபிக்ஸ் ஐம்பெரும் காப்பியங்கள் ரீட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 by 1 அதையும் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டீங்களன்னா உங்களுக்கு இங்கிருந்து ஒரு மார்க்குக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய கேட்டிருக்காங்க. நூலாசிரியர்ல இந்த ஏரியாவில இருந்து கேள்வி வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சி முறை நமக்கு சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டே பொலிட்டிக்கல் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. தமிழர்களுடைய அரசியல் அமைப்பு எப்படி இருக்கு, அப்போ நம்ம சேர சோழ பாண்டியர்கள் வந்து அப்படியே லைனா கொண்டு வர போறோம். இப்ப தொல்காப்பியம் அப்படிங்கிறது டிஆர்பி கேள்வி. அதுதான் தமிழ்ல கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எதுனே டிஆர்பில கேள்வியும் வந்திருக்குங்க. இந்த பார்ட்டை வந்து டிஆர்பினே போட்டு இம்பார்ட்டன்ட் படிச்சு வச்சுக்காங்க. தொல்காப்பியம் ஆர்டிபிள் டு தொல்காப்பியர். தொல்காப்பியத்தை எழுதியவர் யாருன்னு கேட்கனா தொல்காப்பியர் இஸ் தி earliest written work on தமிழ் கிராமர். தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் அப்படின்னு பார்க்கும்போது தொல்காப்பியரால் எழுதப்பட்ட தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் எலாபரேட்டிங், அடுத்த பாயிண்ட் பாருங்க, the rules of grammar, apart from elaborating the rules of grammar, the third section. அப்போ இதில் வந்து அந்த மூன்றாவது பாகம், தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது பாகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த போயம்ஸ் பாருங்க. Apart from the elaborating the rules of grammar, the third section of the தொல்காப்பியம் also describe poetic convention. ரைட்டுங்களா? அப்போ இந்த poetic convention அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. இது எப்படி சொல்லலாம்னா கவிதை மரபு. poetic convention அப்படின்னா இந்த கவிதை மரபு. ஸோ இந்த தமிழ் இலக்கணத்தை தாண்டி மூன்றாவது பாகம் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய கவிதை மரபுகளை நம்ம பார்க்கும்போது அதாவது அதாவது அந்த தமிழ் சமூகத்துடைய வாழ்க்கை முறைகளை நம்ம எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுதான். அதான் அங்க சொல்லியிருக்காங்க. The third section of the தொல்காப்பியம் also describes the poetic convention that provide, அந்த கவிதை மரபு எதை சொல்லுது அப்படின்னா provide the information on தமிழ் சோசியல் லைஃப். ஸோ அப்போ தமிழ் சோசியல் லைஃப்னா தமிழர்களுடைய சமூக வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த மூன்றாவது செய்யுள் கவிதை மரபு சொல்லுதுங்க. தமிழருடைய சமூக வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்லுது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, the text of 11 மேல் கணக்கு include பதித்து பத்து அண்டு இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க 8 அனலாக்ஸும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லாங் சாங்ஸ் ரெண்டுமே இதில் சேர்த்துருப்பாங்க. அப்படியே ரீட் பண்ணி பாருங்க. the text of 11 மேல் கணக்கு include பதித்து பத்து, the 10 long songs கீழே இருக்கு பாருங்க. பதித்து பத்து is the collection including 10 long songs. அதுவும் 10 பாட்டு, 10 பாட்டும், அதே போல வந்து இங்க இன்னொன்னு என்ன சொல்லுங்க 8 அனலாக்சிஸ் அப்படின்னு சொல்லுங்க 8 தொகை. இதுவும் இது பிளஸ் அந்த தொல்காப்பியம், இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு தமிழுடைய கலாச்சாரங்கள் பண்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கீழ்கணக்கு நூல்களை பிறகு பார்க்கலாம்னு முடிச்சிருக்காங்க. These texts are the oldest among the classical Tamil texts. The text 11 கீழ்கணக்கு belong to in latter date. பார்க்கலாம். அதை இப்போதைக்கு வந்து மேல் கணக்கு நூல்களை இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளியர் பிக்சரை பார்த்து வச்சுக்காங்க. இந்த 8 தொகை 10 பாட்டு
8 தொகை ஆர் 8 அனலாகஸ் அப்படின்னு கேட்கலாம். 10 பாட்டு, அதுக்கு பேர் தான் நமக்கு 10 லாங் சாங்ஸ் சொல்லியிருக்காங்க. இதை கிளியரா ரீட் பண்ணிக்காங்க. நற்றிணை, அந்த 8 தொகை நூல்கள் என்னென்னு பாருங்க. நற்றிணை, பரிபாடல், ஐங்குறுநூறு, அகநானூறு, இங்க என்ன இருக்கு பாருங்க, குறுந்தொகை, பதித்து பற்று, கலித்தொகை, புறநானூறு. இப்ப நமக்கு இதை ரீட் பண்ணி எடுத்தாகணும். மிஸ்மேட்ச்ல கொஸ்டின் கேட்கலாம், அல்லது இதெல்லாம் தொகுத்தவங்க யார் அப்படின்னு கேட்கலாம். அது கிளியரா பார்த்து வச்சுக்க. அந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம தயார் பண்ணணும். இப்ப நற்றிணைய தொகுத்தவர் யாருன்னு தெரியாது, பரிபாடலை தொகுத்தவர் யாருன்னு தெரியாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதித்து பற்று தொகுத்தவர் பேரு கிடைக்க பெறாது, புறநானூறு தொகுத்தவர் பேரு கிடையாது. அப்ப மீதியில பாருங்க, இப்ப 8 தொகையில 4 தூக்கி விட்டேன், இன்னும் 4 தான் இருக்குது. அப்ப குறுந்தொகை, அப்ப இதுதான் நீங்க படிச்சாகணும். பூரிக்கோ, குறுந்தொகைக்கு. வேற என்ன இருக்குங்க, கலித்தொகைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. கலித்தொகை வந்து நல்லதுவானார். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. எந்த யூனிட்ல எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் முயற்சி பண்ணி ரீட் பண்ணுங்க. எனக்கெல்லாம் இது சுட்டு போட்டாலும் அந்த வரலாறுலாம் வராது. ஆனாலும் உங்களுக்கு சொல்லணுமேனு கொஞ்சம் கஷ்டப்பட்டு முதல்ல நான் புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே உங்களுக்கு கன்வே பண்ணிட்டு வரேன். சில நேரங்களில் இதை நீங்க இப்போ ஜிகேவோட கனெக்ட் பண்ணி விட்டுருவேன், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த காலகட்டங்களில். இதை இப்போ நானே களத்தில் இறங்கியிருக்கேன், படிச்சுக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. குறுந்தொகை அப்படிங்கிறது பூரிக்கோ, கலித்தொகை அப்படிங்கிறது நல்லதுவானார். அதே மாதிரி ஐங்குறுநூறு, ஐங்குறுநூறு கடலூர் கிழார். கிழார். அகநானூறு வந்து உருத்திரன் சன்மார். எங்க எழுதலாம், இங்க அது கேப்ல எழுதுறேன் பாருங்க, இங்க எழுதிடுறேன். உருத்திரம் சன்மார். ஸோ இவ்வளவுதான். இப்ப 4 அவுட்டு, 4 ரீட் பண்ண போறீங்க. நற்றிணை தொகுத்தவர் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரிபாடலுக்கு தொகுத்தவர் பேர் கொடுக்கல. பதித்துப்பற்று தொகுத்தவர் இன்னார் என கிடைக்கப்பெறவில்லை. புறநானூறு கிடைக்கப்பெறவில்லை. அப்ப இருக்கிறது ஐங்குறுநூறுக்கு வந்து கடலூர் கிழார், அகநானூறு உருத்திர சன்மார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க குறுந்தொகை கொடுத்துருக்கிறோம் பூரிக்கோ, அண்ட் தென் கலித்தொகை கொடுத்துருக்கிறோம் நல்லதுவானார். ஸோ இதை படிச்சுக்கணும். 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 8 தொகை நூலும் 10 பாட்டு ரெண்டும் சேர்ந்து தான் 11 மேல்கணக்கு நூல்கள். இந்த கீழ்கணக்கு நூல்கள் தான் நம்ம இந்த திருக்குறள் இந்த மாதிரிலாம் இந்த ஒழுக்க அறநெறிகளை பத்தி பேசுறதெல்லாம் வருங்க. அடுத்தது கீழே அப்படியே வருவோம். 10 பாட்டோட கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா அங்க இருக்கு பாருங்க. 10 பாட்டுல இதுவும் படிச்சு பார்த்துக்கணும். இதுல 2 அதில் 2 கலந்து கூட சிம்பிளா நமக்கு ஒரு கேள்வி கொடுத்தா அது கஷ்டமாயிடும். ஏன்னா இந்த ஏரியா பிடிக்காதவங்களுக்கு, படிக்காதவங்களுக்கு. திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, அழகா கொடுத்துரு. திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை. 4வது லிஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், சிறுபான் ஆற்றுப்படை. நம்பர் 5 முல்லைப்பாட்டு. 6 நெடுநாள்வடை. நம்பர் 7 மதுரை காஞ்சி. நம்பர் 8 குறிஞ்சிப்பாட்டு. நம்பர் 9 பட்டினப்பாலை. நம்பர் 10 மலைப்படுகடாம். ஸோ இது 10மே வந்து 10 லாங் சாங்ஸ். 10 பாட்டு அப்படின்னு அர்த்தம். இதுல நீங்க யாரெல்லாம் இதை எழுதியிருக்காங்க, தொகுத்திருக்காங்க லிஸ்ட்டை கேதர் பண்ணிக்கணும். மேபி இதுல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். சிலதை வந்து 2 பேர் கூட எழுதியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு நக்கீரர் பாத்தீங்கன்னா நெடுநாள்வடையும் நக்கீரர் தான் எழுதியிருக்காரு, திருமுருக ஆற்றுப்படையும் நக்கீரருக்கு தான். அப்ப அதை அந்த காமனா வருது 2 வரலாம் முதல்ல முடிச்சிடுறேன் பாருங்க. திருமுருகாற்றுப்படை நக்கீரர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து நெடுநல் 6வது லிஸ்ட்ல இருப்பாருங்க, இதுவும் வந்து நக்கீரர். ஓகே, இந்த 2 வரதை முடிச்சுட்டுங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா பொருணர் ஆற்றுப்படை இருக்கு பாருங்க. பொருணர் ஆற்றுப்படை முடதாப கண்ணையார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க எழுதிடுறோம் அந்த பேரை, கொஞ்சம் பார்த்து. நிறைய சின்ன சின்ன லெட்டரா எழுதுங்க, நிறைய எழுதுற மாதிரி இருக்கு. முடதாம கண்ணார், இது வந்து பெருணர் ஆற்றுப்படை. பெரும்பான் ஆற்றுப்படை உருத்திரங்கண்ணார், இங்க எழுதுறேன். உருத்திரங்கண்ணார். சிறுபான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை நற்றாதனார்.
முல்லைப்பாட்டு நம்பூதனார். நெடுநாள் வாடை தான் நக்கீரர் போட்டோம். மதுரை காஞ்சி, இது நிறைய எல்லாருமே பெரும்பாலும் கேட்டிருப்பீங்க. டிஎன்பிசி ரீட் பண்ண. மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, குறிஞ்சிப்பாட்டுன்னு கொடுத்திருக்காங்க. கபிலர். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். பட்டினப்பாலை அகைன் மறுபடியும் அதே தான். இங்க மேல இருக்கிற இந்த உருத்திரங்கண்ணார், அவர் பேரு இங்க போட்டுக்காங்க. மலைப்படுகடாம் பெரும் கௌசிகர். ட்ரை பண்ணுங்க, கஷ்டம் இருக்கும். கொஞ்சம் கிளியர் பண்ணி அழகா ரீட் பண்ணிடுங்க. இதுதான் இந்த 8 தொகை 10 பாட்டு. இதுல பாருங்க 8 தொகையில இன்னொரு இது இருக்கு, படிச்சு பாருங்க. நற்றிணை கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா நற்றிணை, பரிபாடல், ஐங்குறு நூறு, அகனா நூறு, அந்த மாதிரி பார்த்தோம். அப்ப இந்த 100 100 இந்த இந்த இதுல பாருங்களேன், இந்த 8 தொகையில 100 அப்படின்னு முடியிற மாதிரியும் அந்த பாட்டு இருக்கு, அனலாய்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 100ன்னு முடியறதுல பாருங்க 3 இருக்கான்னு பாருங்க. ஒண்ணு வந்து ஐங்குறு நூறு, அகனா நூறு, வேற எங்க இருக்கு பாருங்க புறநானூறு. அப்போ 100ங்கிறதுல 3 வருதுங்க. தொகை எத்தனை தொகை கொடுத்துருக்காங்க பாருங்க. தொகை 2 இருக்கு. தொகைன்னு பாத்தீங்கன்னா 2 வரும். கலித்தொகை அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. கலித்தொகை, குறுந்தொகை. ஸோ இது ரெண்டுமே இருக்கு. தொகையில 2, 100ல 3, அப்புறம் 10 இருக்கா பாருங்க. பதித்து 10 அதுல 1, பாடல் இருக்கா பாருங்க, பரிபாடல் அதுலயும் 1 கொடுத்துருக்காங்க. வேற அடுத்து என்ன இருக்கு, திணை இருக்குன்னு நினைக்கிறேன். திணை, நற்றிணை, அதெல்லாம் நற்றிணை, அது திணை இருக்கு. திணை 1. அப்போ 8 தொகை நூல்கள்ல திணை 1, பாடல் 1, 10 1, தொகை 2, 100 3. அப்போ ஒட்டு மொத்தமா 8 நமக்கு டேலி ஆகி வருது. அதே மாதிரி 10 பாட்டுல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. படை அப்படிங்கிறது மட்டுமே உங்களுக்கு 4 இது இருக்கும். படை அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை. இப்போ இந்த முதல் 4 பாத்தீங்கன்னா அப்ப படை. ஸோ படையில 4. பாட்டு எத்தனை வருதுன்னு பாருங்க. அடுத்தது பாட்டுல வந்து 2 இருக்கும். பாடல்ல வந்து 2. குறிஞ்சிப்பாட்டு அது ஒண்ணு வருதுங்க. அதே மாதிரி முல்லைப்பாட்டு. ஸோ பாட்டுல 2 இருக்குங்க. நெடுநல் வாடைன்னு சொன்னா அது 1. அதே மாதிரி பாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இருக்குங்க. பாலை அப்படிங்கிறது பட்டினப்பாலை 1 தான் வருதுங்க. அப்ப படை 4, பாட்டு 2, நெடுநாள் வடை 1, பாலையில பாத்தீங்கன்னா 1, கடாம் மலைப்படு கடாம் அதுலயும் 1 இருக்கு. டோட்டல் 10 வருது. 4 2 6 7 8 6 7 8 9. இன்னும் எது மிஸ் ஆயிருக்கு பாருங்க. காஞ்சில 1 மிஸ். காஞ்சி, காஞ்சில 1 வருது. அப்ப 10 டேலி ஆகி வருதுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் அது கனெக்ட் பண்ணி ஆன்சர் போட பாருங்க. 10 பாட்டுலேருந்து 8 தொகையில மிங்கிள் பண்ணி மிஸ்மேட்ச் கண்டுபிடிக்க சொன்னாலும் பாருங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த பாடல்லாம் யாரு நூலாசிரியர், தொகுத்தவர், அந்த மாதிரி லிஸ்ட் கேட்டாலும் கொஞ்சம் தயார் பண்ணிட்டு போங்க. அது ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒன்று தான். அதுக்கு அடுத்தது பாருங்க, 18 கீழ்கணக்கு நூல்கள், 18 மைனர் ஒர்க்ஸ், அது சார்ந்த விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ 18 மைனர் ஒர்க்ஸ், 18 கீழ்கணக்கு நூல்கள், 18 மைனர் ஒர்க்ஸ். ஸோ இந்த 18 மைனர் ஒர்க்ஸை பொறுத்தவரையில மெஜாரிட்டியா நம்ம என்ன விஷயங்களை படிக்க போறோம்னா எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த 18 கீழ்கணக்கு comprises 18 text elaborating on ethics and morals. அப்ப இதுல என்ன சார் மெயினா இருக்கு? எத்திக்ஸ் இருக்கு, அதாவது நன்னெறிகள் இருக்கு, மாரல்ஸ் ஒழுக்கம், அவைகளை பத்தி இந்த கீழ்கணக்கு நூல்கள் சொல்லுது. அப்ப நன்னெறி, ஒழுக்கம், இவைகளை பத்தி அந்த கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு. The preeminent work among these is the திருக்குறள் composed by திருவள்ளுவர். அதெல்லாம் பாருங்க. in 1330 கப்லெட்ஸ், கப்லெட்ஸ் அப்போ 1330. கப்லெட்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. கப்லெட்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடிகள்னு சொல்றோம் இல்லையா. கப்புள்னா 2, அப்ப 2 அடிகளாக கொண்டது.
couplets. அதுதான். இப்ப திருக்குறள் கன்சிடர்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் மொராலிட்டி அண்ட் ஸ்டேட்கிராஃப்ட் அண்ட் லவ். ஸோ மொராலிட்டி அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். மொராலிட்டி அப்படின்னா நெறி, அறநெறி அப்படிங்கிறோம். மொராலிட்டினா அறநெறி. ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அரசியல் அமைப்பு. அண்ட் லவ், லவ்னா அன்புடைமை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மெயினாகவே மேலே அந்த கிரீன்ல ஹைலைட் பண்ணிட்டு பாருங்க, எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ் அப்படின்னு போட்டோம். அப்போ பொதுவாகவே 14 கீழ்கணக்கு நூல்களில் எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ், நன்னெறிகளையும் ஒழுக்கங்களையும் பற்றி சொல்லுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கப்லெட்ஸ் எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, பெரும்பாலும் நிறைய இருக்கு, அங்கே ஒரு சிலதை மட்டும் அறநெறி, அரசியலமைப்பு, அன்புடைமை, பண்புடைமை, ஒழுக்கமுடைமை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்கள் குறிப்பாக திருக்குறள்ல பேசியிருக்காங்கன்ற விஷயத்த இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒன்று படித்தோம், இந்த கிளாசிக்கல் சங்கம் தமிழ் லிட்ரேச்சர்ல மெஜாரிட்டியாக 3 விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து அந்த தொல்காப்பியத்தை பற்றி ரீட் பண்ண விஷயங்களா இருக்கணும். அதே போல் 18 மேஜர் ஒர்க்கு, 18 மைனர் ஒர்க்கு ப்ளஸ் 5 எபிக்ஸ்ன்னு படிச்சிருந்தோம். அடுத்த வரக்கூடியது அதுதான் கொடுத்துருக்காங்க, 5 எபிக்ஸ். The 5 epics are காப்பியம்ஸ் ஆர் லாங் நரேட்டிவ் போயம் ஆஃப் வெரி ஹை குவாலிட்டி. they are, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, அதுதான் இது ஐம்பெரும் காப்பியம். ஐம்பெரும் காப்பியங்கள். அப்ப எதெல்லாம் சொல்லியிருக்கான் பாருங்க, சிலப்பதிகாரம். ஐம்பெரும் காப்பியங்கள்ல லிஸ்ட் அவுட் அப்படியே படிச்சுட்டே வாங்க பாருங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இதெல்லாம் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் நம்மளோட கல்ச்சர், பண்பாடு, அரசியலமைப்பு இதெல்லாம் பார்க்கும். இப்போ இதுக்கடுத்து தான் நம்மளோட பண்பாடு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துருக்குறோம். இப்போ சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்னிக்கல் அழகா இருக்கு அப்படி சுட்டி காட்டியிருக்க அந்த நூலுங்கிறதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதுங்க. அப்போ சிலப்பதிகாரத்தை எழுந்தது யார்? இதெல்லாம் உங்களுக்கு டிஆர்பியில் வந்திருக்குங்க, கேள்வியே வந்திருக்கு. சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். ஸோ இதுக்கு நேம் தெரிஞ்சவங்களாம் சைடில் அப்படியே போட்டு வச்சுக்காங்க. மேலேனா சின்னதாக எழுதுறேன். சிலப்பதிகாரத்துக்கு வந்து இதே ஆர்டரில் நான் இங்கே நம்பர் படி கொடுத்துட்றேன். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை வந்து இளங்கோவடிகள் எழுதியிருக்கார். மணிமேகலை யாருங்க? சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார். தெரிஞ்சவங்க அப்படியே ரிவிஷன் பண்ணிக்காங்க, முடிஞ்சு போச்சு இங்கே. மூணாவது சீவக சிந்தாமணி, அது யாரு? திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். நிறைய நம்ம டெட்டுக்கு படிச்சிருப்போம், அப்படியே ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கட்டும். வளையாபதி இன்னார் என்ன தெரியல, ஆசிரியர் இல்ல சார். தெரியவில்லை, போட்டேன் அவ்வளவுதான், இன்ட்டு போட்டேன். அடுத்தது குண்டலகேசி நாதகுத்தனார். அவ்வளவுதாங்க. ஸோ இது 5 எபிக்ஸ்ல ரீட் பண்றது. அழகா அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. மேல எப்படி தமிழ் நாகரிகம் எப்படி தோணுச்சுன்னு பார்த்தோம், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்குன்றதா படிச்சுட்டு வரோம். அந்த எவிடன்ஸ்ல தான் இப்போ நம்ம கிளாசிக்கல் லிட்ரேச்சர் பற்றி பார்த்துட்டு வரோம். எவிடன்ஸ், கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு ஒன்று சொன்னோம், தமிழ் இலக்கியங்கள் சொன்னோம். அந்த 2வது பாயிண்ட் நல்லா படிச்சு வச்சுக்காங்க. அப்புறம் வந்து இன்ஸ்கிரிப்ட்ஸ், கல்வெட்டுக்கள்னு சொன்னோம். 3வது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு வந்தோம், தொல்பொருள் ஆராய்ச்சின்னோம். 4வது வந்து நான் தமிழ் லிட்ரேச்சர், அதாவது வந்து ஃபாரின் லிட்ரேச்சர்ஸ், மேலைநாட்டு இலக்கியங்கள் கூட இதை சுட்டி காட்டியிருக்கு. அப்படிங்கிற 4 பாயிண்ட்டை வச்சுட்டு தமிழ் சங்கம் லிட்ரேச்சர்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ தமிழ் சங்கத்துல தொல்காப்பியத்தில் ஆரம்பிச்சு மிக பழமையான முதலில் கிடைக்கப்பட்ட அந்த இலக்கண நூல் அங்கே ஆரம்பிச்சு படிப்படியா நம்ம எதெல்லாம் வந்திருக்கோம்னா மேஜர் ஒர்க் 18, மைனர் ஒர்க் 18, எஃபிக்ஸ் இது வரையும் தொடர்ந்து பார்த்துருக்குறோம். இப்போ 2வதா நமக்கு அங்கே என்ன ஹெட்டிங் வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே இதோ இந்த இடத்துல இப்போ 1 முடிச்சிட்டோம், இந்த கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மூவ் பண்றது இன்ஸ்கிரிப்ட், எபிகிராஃபி, அதுதாங்க போட்டிருக்காங்க. கல்வெட்டுக்கள் இங்க இருக்கு பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். எபிகிராஃபி அப்படியே ரீட் பண்ணிட்டு வரோம் பாருங்க. கல்வெட்டுக்கள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கல்வெட்டுக்கள், அதான் அந்த டாபிக்ல இருக்கு. எபிகிராஃபி இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் டாக்குமெண்ட் ஸ்கிரிப்டட் ஆன் தி ஸ்டோன். அப்போ எபிகிராஃபி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டுக்களை பற்றி படிக்கிறது. அப்போ அது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த கல்வெட்டுக்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஆர் டாக்குமெண்ட் ஸ்கிரிப்டட் ஆன் தி ஸ்டோன். கல்லுக்கு மேலே, ஸ்டோன்னா கல்லுன்னு தெரியும் எல்லாருக்குமே, கல்லுக்கு மேலே அந்த டாக்குமெண்ட் இருக்கலாம்,
அப்படி இல்லைன்னா காப்பர் பிளேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்று என்னென்ன லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, கல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காப்பர் பிளேட்டு, செம்பு தகடு. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அண்ட் அதர் மீடியா சச் ஆஸ், வேறவும் இருக்குன்னாங்க, காயின் அண்ட் ரிங்ஸ். காயின்னா நாணயங்கள், ரிங்குன்னா மோதிரம். இது மட்டுமே இல்லைங்க, வேற என்ன இருக்குன்னா ஒரு பாடல் மூலியமா கூட நமக்கு அதமான விஷயங்கள் கிடைக்கப்பெறலாம். எக்ஸட்ரான்னு போட்டாங்க. ரைட்டுங்களா? நாட் ஓன்லி ஸ்டோன், காப்பர் பிளேட் அண்ட் அதர் மீடியா லைக் காயின்ஸ், ரிங்ஸ். ஸோ ஒரு பாடல் வடிவில் கூட நமக்கு கிடைக்கப்பெறலாம். அல்லது இந்த ஓலைச்சுவடிகள்லாம் சொல்கிறோம் பாரு, அந்த மாதிரி வடிவில் கூட நமக்கு கிடைக்கப்பெறலாம். அதெல்லாம் எடுத்து வந்து இன்ஸ்கிரிப்ஷன், அதை பற்றி ஆய்வு செய்யறது, எபிகிராபி. ரைட்டுங்களா? ஸோ இது அந்த 2வது பாயிண்ட்ல கொடுத்துருந்த விஷயங்களை தான் அங்கே பண்ணியிருக்கோம். இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் மார்க்ஸ் தி பிகினிங் ஆஃப் தி ஹிஸ்டாரிக்கல் பீரியட். அப்போ இதுதான் வந்து அந்த அந்த வரலாற்று காலம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் வச்சு படிக்கிறத நம்ம அந்த வரலாற்று காலங்கள் அப்படின்னு சொல்லி ரீட் பண்றோம். இதுல வந்து இந்த வரலாற்று காலங்கள்ல இன்னமும் அந்த முன் வரலாற்று காலம் அப்படின்றது ஒன்று அடுத்தது பதிவு பண்ணியிருக்காங்க. The period before the uses of written script is called prehistorical period. அப்போ வந்து நம்ம அந்த ரிட்டன் ஸ்கிரிப்ட் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த காலத்தை வந்து முன் வரலாற்று காலம் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ இங்க சும்மா தெரிஞ்சுக்காங்க, இங்கெல்லாம் நமக்கு அண்டர்லைன் பண்ணி கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. மீட் பண்ணுங்க, அடுத்து நம்ம கூடிய கொஸ்டின் பேப்பரை எடுங்க, அதுல நம்ம தெரிஞ்சது தெரியாதவைகள்லாம் ஐடியல் பண்ணிக்கலாம். The period before the use of written script is called prehistoric period. இப்போ அந்த ரிட்டன் பீரியடுக்கு முன்னாடி வர்றது. அடுத்து என்ன சொல்லும்போது, இந்த தமிழ் பிராமி வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டட் யூஸ்ட் ஃபார் ரைட்டிங் இன் தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த தமிழ் பிராமி எழுத்துக்களை வந்து பயன்படுத்தி தமிழக நாகரிகங்களை, பண்பாடுகளை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் இன் தமிழ் பிராமி ஆர் ஃபவுண்ட் இன் கேவ்ஸ் அண்ட் ராக்ஸ். அப்போ இந்த இன்ஸ்கிரிப்ஷனை, கல்வெட்டுக்களை எங்க கண்டுபிடிச்சுன்னா, கேவ்ஸ்னா குகை, ராக்னா பாறை, ஷெல்டர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஷெல்டர் அப்படின்னா என்ன சொல்லி, தங்கும் இடங்கள். ஸோ நான் அந்த தெரிஞ்ச வார்த்தைக்கெல்லாம் விட்டுறேன். கேவ்ஸ்னா குகைகள், ராக்னா பாறை, ராக் ஷெல்டர்ஸ் அதாவது பாறை, அதை இடுக்கல தங்குறது, பாறையில குறைஞ்சி அதுக்குள்ள தங்குறாங்களே அதுதான். அண்டு போயட்ரி அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ். வேற என்ன இருக்கு அப்படின்னா, பாட்ரின்னா என்ன, மண்பாண்டம், மண்பானை. மண்பானை, பாட்டு, மண்பானைகள். ஸோ இதெல்லாமே நமக்கு இன்னும் கிடைக்கப்பெறக்கூடிய அரிதான தகவல் தான். அண்ட் அதர் ஆப்ஜெக்ட், காயின்ஸ், ரிங்ஸ், சீல்னா என்ன சொல்றது அப்படின்னா முத்திரைகள். சீல்ஸ் அப்படிங்கிறது முத்திரைகள். ஸோ இது மூலியமாகவும் நம்ம வந்து அந்த நாகரிகங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதுங்க. அப்போ the period before use written script is called prehistoric period. அப்போ ரிட்டன் ஸ்கிரிப்டுக்கு முன்னாடி இருக்கிறத முன் வரலாற்று காலம் அப்படிங்கிறோம். பிராமி எழுத்துக்கள் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அப்படியே இதுல நம்ம அந்த பாறைகள்ல எழுதி வைக்கிறது, தங்கும் இடங்கள்ல, மண்பானைகள்ல, காயின்ல, ரிங்ல, முத்திரைத்தாள் பயன்படுத்தி வர்றது, இதெல்லாமே அங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸை பத்தின இன்னும் கூடுதல் சில தகவலை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இதுல ரொம்ப பழைய விஷயமா இருந்தாலும் கூட மறந்து போன விஷயங்களை தூசு தட்டின மாதிரி இருக்காது. தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் ஹாவ் பீன் ஃபவுண்ட் இன் மோர் தென் 30 sites தமிழ்நாடு, மோஸ்ட்லி ஆன் கேவ் சர்ஃபேஸ் அண்ட் ராக் ஷெல்டர்ஸ். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் பிராமி, அந்த பிராமிய கல்வெட்டுக்கள், அந்த பிராமிய எழுத்துக்கள் எங்கெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் 30 இடங்கள்ல கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த 30 இடங்கள்லையும் மோஸ்ட்லி ஆன் கேவ் சர்ஃபேஸ், குகையோட அந்த சர்ஃபேஸ்லையும், ராக் ஷெல்டர்ஸ், பாறைகளுக்குள்ள அந்த தங்கும் இடங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ பாறையில் யார் வந்து தங்குவாங்க அப்படின்னா, அதுதான் அங்கே கீழே துறவிகள் எல்லாம் வராங்க. அவங்க வந்து அந்த ராக்கை அவங்களுக்கு உண்டான வாழ்விடமா மாற்றி அந்த ராக்குக்கு அடியில போயிட்டு அதில் ஒரு லைனை, இப்போ ராக்ல நீங்க இன்ஸ்கிரிப்ஷன் பண்றீங்க, கல்வெட்டுக்கள் வரையுங்க அப்படின்னா அது ரெயின் வாட்டரால சேதம் அடையாத இருக்கணும். அதுக்கு ஒரு லைனையும் போடுறாங்க, ட்ரிப் லைன் பேர் அதுக்கு. அப்போ ட்ரிப் லைனுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து ரெயின் வாட்டர் உள்ள புகாம தடுக்கிறதுக்கு அந்த ட்ரிப் லைன் யூஸ் ஆகுது அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் அதை படிச்சு காட்டுறேன் பாருங்க. தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் ஹாவ் பீன் ஃபவுண்ட் இன் மோர் தென் 30 cities இன் தமிழ்நாடு, மோஸ்ட்லி ஆன் கேவ் சர்ஃபேசஸ் அண்ட் ராக் ஷெல்டர்ஸ். கேவ் சர்ஃபேஸ்னா குகை,
பரப்புல ராக் ஷெல்டர்ஸ் அந்த தங்கும் இடங்கள்ல. தீஸ் கேவ்ஸ் வேர் த அபார்ட்ஸ். நம்ம இதுல தாகூரை பத்தி படிக்கும்போது, சாந்தி நிகேதனை பத்தி படிக்கும்போது அமைதியின் உறைவிடம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தேன். அபார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். பீஸ் ஃபார் அபார்ட்ஸ் அப்படின்னு. அந்த வார்த்தை பாருங்க வந்திருக்கு பாருங்க. அபார்ட்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, உறைவிடம் அப்படின்னு பேரு. அப்ப தீஸ் கேவ்ஸ் வேர் தி அபார்ட்ஸ் ஆஃப் மாங்க்ஸ். அப்ப மங்க்ஸ் அதாவது துறவிகள் வர்றது, துறவிகள் மோஸ்ட்லி ஜைன மதத்தை சார்ந்த துறவிகள் வராங்க பாருங்க. மோஸ்ட்லி ஜைன மாங்க்ஸ். த நேச்சுரல் கேவ்ஸ் வேர் கன்வெர்டட் இன்டு ரெசிடென்சியல். அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய அந்த கேவை, பாறைகளை அவங்க ரெசிடென்சியல் தங்கும் இடமா அதை கன்வெர்ட் பண்றாங்க. சரிங்களா? கன்வெர்டட் இன்டு ரெசிடென்சியல் பை கட்டிங் எ ட்ரிப் லைன் டு கீப் த ரெயின் வாட்டர் அவே ஃப்ரம் த கேவ். அப்போ இந்த லைன் முக்கியம், ட்ரிப் லைன் நான் வச்சுக்காங்க. அந்த ட்ரிப் லைன் அப்படிங்கிறது ஒரு கோடு கீழே அந்த டயக்ராம் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரிப் லைன் இது ரொம்ப நமக்கு கிளியரா தெரியல. அந்த ட்ரிப் லைனை பார்க்கறதுக்கு இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, குழி மாதிரி. நீங்க ரெயின் இப்படியே டிராப்ஸா வந்தாலும் இந்த இந்த ட்ரிப் லைனுக்கு இது இப்படி நேரம் கீழே இறங்கிடும். அந்த ட்ரிப் லைனுக்குள்ள போய் அதுக்கு கீழே, அதுக்கு ட்ரிப் லைனுக்கு கீழே தான் அவங்க வந்து இன்ஸ்கிரிப்ஷன் மார்க் பண்ணுவாங்க. மறுபடியும் ரீட் பண்றேன். கன்வெர்டட் இன்டு ரெசிடென்சியல் பை கட்டிங் எ ட்ரிப் லைன் டு கீப் ரெயின் வாட்டர் அவே ஃப்ரம் தி கேவ். இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃபன் அக்கர் பிலோ சச் ட்ரிப் லைன். அப்போ அவங்களுடைய அந்த கல்வெட்டுக்களை பிராமி எழுத்துக்கள்லையோ அல்லது அதர் சம் சோர்சஸ்ல எப்படி பண்றாங்கன்னா, பிலோ த சச் ட்ரிப் லைன், அந்த லைனுக்கு கீழே தான் பதிக்கிறாங்க. The sites have smooth stone bed covered on the rock surface for monks who led a simple life and lived in these shelters. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு தகவமைப்புகளை மாற்றிக்கிட்டு அதில் அவங்க வாழ்றதா சொல்லியிருக்காங்க. அதே போல் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் கிங்ஸ் converted these natural formation of habitation for monks who had to renounce old life. அப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அது ஹேபிடேஷனா குடியிருப்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை அவங்க குடியிருப்பா மாத்தி அந்த துறவிகள் வந்து இங்க வாழ்றாங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் அந்த மெர்ச்சன்ட், அதே போல வியாபாரிகள் அப்படின்னு சொன்ன வணிகர்கள் உள்ளவராங்க. இதெல்லாமே வந்து ஒட்டு மொத்தமா இந்த இடத்துல நீங்க சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தமிழ் பிராமி எழுத்துக்களை பொறுத்தவரையில அந்த நார்மலா இருக்கக்கூடிய பாறைகளுக்கு கீழே தான் ட்ரிப் லைன் கட் பண்ணி அந்த ட்ரிப் லைனை உருவாக்கிட்டு அதுக்கு கீழே ட்ரிப் லைனுங்கிறது ரெயின் வாட்டர் உள்ள போகாத மாதிரியான அமைப்பை செட் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷனை வந்து அவங்க டிராப் பண்றாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் அந்த நம்முடைய யாரெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து போனாங்க. இப்போ இதை கூட என்ன பண்றோம், நிறைய அந்த புராதன சின்னங்கள்லாம் இருக்கிற போது அதை நம்ம ஒரு கோயிலுக்கே போறோம், இப்போ மகாபலிபுரம் போறோம் அல்லது ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் பிளேஸ் போறோம்னா அதை நம்ம டிஸ்ட்ராய் பண்றோம், அழிக்கிறோம். சிலர் வந்து இப்போ ஒரு ஆர்டின் சிம்பிள் போட்டு அவங்க லவர்ஸ் நேம் எழுதி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கு பேர் வண்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. காழ்ப்புணர்ச்சி காரணமாக இயற்கையா இருக்கக்கூடிய புராதன சின்னங்களை அழிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கூட டிஆர்ல கேள்வி கேட்கலாம். கேட்கக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அது வந்து அதுக்கு பேர் வண்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கு அந்த வார்த்தையும் கீழே கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இது போக இந்த இன்ஸ்கிரிப்ஷன் எங்கெங்கெல்லாம் ஃபைன் பண்ணியிருக்காங்கன்ற லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க. மங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர் அண்ட் கொங்கரி புளியங்குளம், ஜம்பை. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிக்கணும். இது எதுவுமே நமக்கு இல்லை வராது அப்படின்லாம் போக முடியாது. மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கடைசியாக கொங்கரி புளியங்குளம் அண்ட் ஜம்பை are some of the major sites of such caves with Tamil Brahmi inscription. அப்ப தமிழ் பிராமி எழுத்துக்கள் எங்கெல்லாம் கண்டறியப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இந்த கிரீன்ல இப்போ போட்டிருக்கிறதுல ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணுங்க. மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கரி புளியங்குளம் அண்ட் ஜம்பை இது போன்ற இடங்கள்ல வந்து அந்த மேஜர் சைட்ல நிறைய இருக்கு. அதுல மேஜர் மட்டும் எடுத்திருக்கு. கேவ்ஸ் ஆஃப் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் எங்க இருக்குன்னா அரௌண்ட் மதுரை. Many such caves with Tamil Brahmi inscription can still be seen. இப்போவும் அதெல்லாம் போனா அங்க பார்க்க முடியுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில். Many of them are located along the ancient trade routes. அது எல்லாமே வந்து பழங்காலத்துல வந்து
வணிகத்திற்கு பயன்பட்ட அந்த ரூட்டா இருக்கு, ஏன்சியன்ட் ட்ரேடிங் ரூட்டாவும் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நான் முன்னொன்று சொன்ன இதெல்லாம் வந்து அழிச்சிடுறாங்க, டெஸ்ட்ராய் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். வண்டலிசம் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுங்க இருப்பாருங்க கீழே. You will notice that among the old inscription, people, both local ஆட்கள் வந்தாலும் சரி அல்லது டூரிஸ்ட் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, both local and tourist have marked their names thereby destroying some of the ancient inscription. இவங்க தங்களுடைய நேம அது மேல எழுதி அந்த கல்வெட்டுக்களை வந்து சேதப்படுத்துறாங்க. டெஸ்ட்ராயிங் அப்படின்னா சேதப்படுத்துறது, ரைட்டுங்களா? such act of heritage ப்ராப்பர்ட்டி, ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதை டெஸ்ட்ராய்ட் பண்றவங்க, டிஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் அழிக்கிறது, அழிவு. அதை அழிக்கிறவங்க அந்த ஹெரிட்டேஜ் பாரம்பரியமிக்க புராதனங்களை அழிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா வண்டலிசம் அப்படின்னு பேர். ஸோ இது ஏதாவது கேட்கலாம், காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு அப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோ கொடுத்துட்டு தமிழ் சமூகத்தை பற்றி படிக்கிறதுல எதெல்லாம் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். முக்கியமாக அந்த இலக்கியங்கள் சொன்னதை நல்லா ரீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்க்கறது. அதில் மேல்கணக்கு கீழ்கணக்கு ஐம்பெருங்காப்பியங்கள் அந்த லிஸ்ட்டு. குறிப்பாக நமக்கு மேல் கணக்கில் தான் அந்த 8 தொகை 10 பாட்டு எழுதின வரைக்கும் யாருங்கிறதெல்லாம் ரீட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. ஸோ அடுத்த டாபிக்குள்ள நம்ம போகிறோம், தமிழ் சங்கம் ஏஜ். அப்போ அந்த தமிழ் சங்கம் ஏஜை பற்றி ரீட் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன விஷயங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சிலபஸில் அந்த கொடுத்துருக்கிற ஒரு லைனையும் கிளியராக என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து ரீட் பண்ணி நிதானமாக கொண்டு வரலாம். அப்போ சங்க காலத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க, இப்போ சேர சோழ பாண்டியார்ஸ் பற்றி மெயினாக படிச்சிட்டோம் அப்படின்னாக்கல நமக்கு ஒரு அந்த சிலபஸில் ஒரு 25% முடிஞ்சிடும். ரைட், பார்ப்போம். இப்போ சங்கம் ஏஜ். த வேர்ட் சங்கம் ரெஃபர்ஸ் டு தி அசோசியேஷன். சங்கம் அப்படின்னா அசோசியேஷன் அப்படின்னு பேர். ஸோ இதெல்லாம் புரியும், ஒன்றும் பெருசாக கிடையாது, ஒன்ஸ் படிச்சுட்டு வேகமாக போயிடலாம். த வேர்ட் சங்கம் ரெஃபர்ஸ் டு தி அசோசியேஷன் ஆஃப் poets who flourished under the royal patronage of the பாண்டியா கிங்ஸ் அட் மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன அப்படின்னா, இந்த சங்கம் ஏஜ் அப்படிங்கிறது சங்ககாலம் அப்படின்னு பார்க்கறது, சங்கம்னா அசோசியேஷன் பேரு. இது யாருடைய காலத்துல பாருங்க அதிகமா வந்து ஃபிளரைஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிய மன்னர்கள், மதுரையில ஆண்ட பாண்டிய மன்னர்கள் காலத்துல தான். அங்கதான் நிறைய நம்ம பொயிட்ஸ் ரைட்டுங்களா, கவிஞர்கள் புலவர்கள் எல்லாம் வந்தாங்க. அவங்களுடைய பேட்ரேஜ் அப்படிங்கிறத என்ன சொல்லலாம்னா கொடைத்தன்மை, அவங்களுடைய அந்த பாடல் மற்றும் கொடைத்தன்மை அப்படி பாண்டியா கிங்ஸ் அட் மதுரை, அவங்களுடைய கொடைத்தன்மையை பார்த்துதான் நம்ம இந்த இது மலர்ந்தது அப்படின்னு பார்க்குறோம், அந்த சங்கம் மலர்ந்தது அப்படின்னு பார்க்குறோம். The poems composed by these poets are collectively known as சங்கம் லிட்ரேச்சர்ஸ். அப்போ சங்ககால நூல்கள் அப்படிங்கிறது இந்த காலத்தில் நமக்கு அதிகமாக கிடைக்கப்பட்டிருக்கு. The period in which these poems were composed is called சங்கம் ஏஜ். இது சங்க காலம். அப்போ இந்த காலத்தை, இந்த சங்ககால நூல்கள் கிடைக்கப்பெற்ற காலத்தை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா சங்ககாலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கம் லிட்ரேச்சர் அதை அப்படியே தொடர்ந்து அடுத்த ஸ்டான்ஸா படிச்சுங்களா, the period in which these poems were composed is called சங்கம் ஏஜ். அப்ப அந்த சங்ககால நூல்கள் கிடைக்கப்பட்ட அந்த காலத்தை நம்ம என்ன அப்படின்னு ட்ரீட் பண்ணியிருக்கான்னு பாருங்க, சங்க காலம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கான சோர்சஸ், சங்கம் ஏஜுக்கான அது கிடைக்கப்பட்டதுக்கான சோர்சஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்காங்க, இந்த பார்ட்டை நல்லா ரீட் பண்ணிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சோர்சஸ் இங்கேயும் பாருங்க, இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுக்கள் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இத்திரும்பாவா என்ன, இதை எப்படி படிப்பீங்க? இத்திரும்பா இன்ஸ்பிரஷன், இத்திரும்பா கரெக்ட் தான். இதை எப்படி படிக்கலாம், படிச்சோம். அத்திகும்பா ரைட். ஸோ அப்போ அத்திரும்பா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் கிங் காரவேலா ஆஃப் கலிங்கா. அப்போ அவருடைய அந்த இன்ஸ்கிரிப்ஷன் காரவேலா ஆஃப் கலிங்கா, அவருடைய அத்திகும்பா கல்வெட்டுக்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ புகழூர் நியர் கரூர் பக்கம் இருக்கு, அதனுடைய கல்வெட்டுக்கள்.
அசோகா எத்திக்ஸ் ஆஃப் 2 and 3. அப்போ அசோகருடைய 2 மற்றும் 13 ரைட்டுங்களா, அதை கொடுத்துருக்க அசோகா எத்திக்ஸ். அப்போ ஆவணங்கள் இதான் என்ன சொல்றது, ஆணை அல்லது ஆவணம், அசோகருடைய ஆவணங்கள். அதே பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் பவுண்ட் மாங்குளம், அழகர்மலை அண்ட் கீழவளவு நியர் மதுரை. ஸோ இந்த இடங்கள் எல்லாமே சங்க காலம் தோன்றியதுக்கான அந்த கல்வெட்டுக்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. அப்போ சங்கம் ஏஜுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இங்கே போனால் கிடைக்குது. ஸோ அதில் பாண்டியா ரூல்ஸ் வந்து அங்கே அந்த பாண்டியர்கள் காலத்தில் நிறைய புலவர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுடைய கொடைத்தன்மையை பாராட்டி அவங்களுடைய அந்த நூல்கள், அந்த கொடைத்தன்மை, அவர்கள் எழுதின நூல்கள் இதெல்லாம் வச்சு சங்ககால நூல்கள்னும், அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தை சங்ககாலம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கான சோர்சஸ் எங்க கிடைச்சிருக்குன்னா இத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிங் காரவேலா ஆஃப் கலிங்கா, புகழூர் நியர் கரூர் இன்ஸ்கிரிப்ஷன், அசோகா எத்திக்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு, ஸோ ஆர்ஆர் நியர் டு மதுரை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அதுக்கான டாக்குமெண்ட்டாக கிடைச்சிருக்கு. ஸோ இது மட்டுமா அப்படின்னா இன்னும் பாருங்க, காப்பர் பிளேட் முன்னே படித்தோம். காப்பர் பிளேட் அப்படிங்கிறது செம்பு தகடுகள் அப்படின்னு படிச்சிருந்தோம். அது என்ன கொடுத்துன்னு பாரு, வேள்விக்குடி அண்டு சின்னமன்னூர் காப்பர் பிளேட்ஸ். இது நமக்கு பழைய கொஸ்டின்ல இருக்கு, அல்லது டிஎன்பிசில இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. சின்னமன்னூர் செப்பேடுகள் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ இது வேள்விக்குடி, சின்னமனூர் செப்பேடுகள். ஸோ இது எல்லாமே அந்த சங்க காலத்துக்கான டாக்குமெண்ட் கிடைக்கப்பட்டிருக்க இடங்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த இந்த பகுதியில் இப்போ நான் இந்த சோர்சஸில் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் நாளைக்கோ அல்லது நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் இது மட்டும் இல்லாமல் 1-2 கூட ஆட் பண்ணி அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னமும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து எக்ஸ்ட்ரா ரீட் பண்ணுவீங்கன்றதுக்காக. இது இல்லாமல் காயின்ஸ் வகையில் என்னென்ன இருக்குது பாருங்கள். காயின்ஸ் இஸ்யூடு பை சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ். அப்போ சேர சோழ பாண்டியர்களுடைய நாணயங்கள் அண்ட் இன்னொன்று என்ன இருக்குங்க, சீஃப்டைன்ஸ். இவங்க யாரு அப்படின்னா குறுநில மன்னர்கள் ஆஃப் சங்கம் ஏஜ், சங்க காலத்தில் வாழ்ந்த குறுநில மன்னர்கள். குறுநில மன்னர்கள் ஆஃப் சங்கம் ஏஜ் ஆஸ் வெல் ஆஸ் தி ரோமன் காயின்ஸ். ஸோ அப்புறம் அவங்க அந்த ரோமானிய நாணயங்கள், அவர்கள் இது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் தான். அப்போ உங்களுக்கு இதில் காப்பர் பிளேட்ல அந்த டாக்குமெண்ட் எங்க கிடைக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். கல்வெட்டுகளுக்கான டாக்குமெண்ட் எங்க கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த முதல் பாட்டு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுக்கான டாக்குமெண்ட். 2வது பாயிண்ட் வந்து வேள்விக்குடியும் சின்னமனூர் வந்து காப்பர் பிளேட்டுக்கான டாக்குமெண்ட். இங்க பாத்தீங்கன்னா 3வது பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா காயின்ஸுக்கான டாக்குமெண்ட், சேர சோழ பாண்டியர்களுடைய மற்றும் குறுநில மன்னர்களுடைய நாணயங்கள் வந்து இதுக்கு சாட்சியா இருக்கு சங்க காலத்துக்கு அப்படிங்கிறது. இது இல்லாம வேற என்ன கொடுத்துருங்க மொமெண்ட்ஸ், வேற என்ன கொடுத்துருப்பாருங்க. இப்ப லித்திக் இங்க ஒண்ணு இருக்கு பாரு, இந்த வார்த்தையை 2ஆ பிரிக்கணும். லித் அப்படின்னா ஸ்டோனுன்னு அர்த்தம், மெகானா பெருசு, ரைட்டுங்களா. அப்ப இதை வந்து நம்ம ஸ்டோனு கல்லுங்கிறோம், லித்து. மெகானா பெருசு, பெரிய கல்லு. அப்ப மொமெண்ட்ஸ் அப்படிங்கறது என்ன சொல்லணும்னா நினைவு சின்னம், பெரிய கல்களால் ஆன நினைவு சின்னம். ஆமா, நினைவு சின்னம். ஸோ அது எங்க கிடைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இப்ப ஈரோ ஸ்டோன்ஸ் அண்ட் பரலைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது என்ன அப்படின்னா நடுக்கல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இது. ஈரோ ஸ்டோனுங்கிறது நடுக்கல். பரலைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப புதைக்கிறது, இப்ப அந்த சடங்குல அதை புதைச்சி வைக்கக்கூடியதுங்க. நினைவு சின்னம். இப்ப நம்ம நடுக்கல்ல இன்னும் அந்த சடங்குகள் வந்து பிரதிபலிக்கும் வண்ணம் புதைக்கப்படக்கூடிய கல்லுங்க. ஸோ அப்போ இதை வந்து புதைத்தல் அப்படின்னு நான் மீனிங்ல போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பெரிய கல்களால் பதிக்கப்பட்ட நினைவு சின்னங்களும் சங்க காலத்துக்கான விஷயங்களை எடுத்து காட்டுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் எவிகேட்டட் மெட்டீரியல்ஸ்னு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எவிகேட்டட் மெட்டீரியல் அப்படின்னா தொல்பொருள் ஆராய்ச்சி பண்றாங்க பாருங்க. தொல்பொருள் ஆய்வின் போது தோன்றி எடுக்கப்பட்ட அந்த பொருட்களை வச்சு, இப்ப நம்ம வந்து பழங்காலத்துல பயன்படுத்தப்பட்ட கருவிகள் கிடைச்சது அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். அப்ப எவிகேட்டட் மெட்டீரியல் அப்படின்னா தொல்பொருள் ஆய்வின் போது
தொல்பொருள் ஆய்வின் போது தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். தோண்டி எடுக்கப்பட்டவை. அப்ப அதுவும் டாக்குமெண்டா கொடுக்குறாங்க. ரிகேட்டட் மெட்டீரியல்ஸ். அப்ப அதெல்லாம் எங்க கிடைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு. ஸோ இந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்து வச்சுக்காங்க. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொர்க்கை, ஆலங்குளம், உறையூர். ஸோ இந்த லிஸ்ட் முழுக்க பார்த்து வச்சுக்காங்க. இங்கெல்லாம் தொல்பொருள் ஆய்வின் போது நம்ம முன்னாடி லிஸ்ட்லேயே பார்த்தோம் இல்லையா, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியின் போது தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்களும் இதுக்கான சங்க காலத்துக்கான டாக்குமெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, லிட்ரரி சோர்சஸ். எவ்வளோ லிஸ்ட்டை வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப இலக்கிய சான்றுகள் என்னென்ன இருக்கு, இலக்கிய சான்றுகள் அந்த லிஸ்டையும் அடிக்கிருக்காங்க. எதெல்லாம் இலக்கிய சான்றுகளா இருக்கு அப்படின்னு. ஸோ முன்பதிலே பார்த்தோம். தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ அப்புறம் குறிப்பா இதெல்லாம் இருக்கு. குறிப்பா பட்டினப்பாளையம், அந்த மதுரை காஞ்சி, எபிக்ஸ்ல வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை எழுதிய சிலப்பதிகாரம். இது எல்லாமே வந்து சங்க காலத்தை பத்தி அதிகமா நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றத காட்டியிருக்காங்க. தொல்காப்பியம் வந்துருச்சு, 8 தொகையும் வந்துருச்சு, 10 பாட்டும் வந்துருச்சு. ஸோ இந்த 8 தொகை 10 பாட்டுலாம் மேல் கணக்குல சேர்த்திடுறோம். அது கீழே இங்க நான் போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்கள் கலெக்ஷன் ஆஃப், அதுவும் 18 பொய்டிக் ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கீழ்கணக்கு நூல்கள். இவை எல்லாமே வந்து சான்றா இருக்கு. குறிப்பா பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. இப்ப பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம 10 லாங் சாங்ஸ்ல வருதுன்னு சொல்லியிருந்தோமா. பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி பாருங்க, அதுதான் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு டாக்குமெண்டா இருக்கு. எபிக்ஸ்ல, ஐம்பெருங்காப்பியத்துல சிலப்பதிகாரம் வந்து உங்களுக்கு இன்னும் அதுக்கான ஃபுல் டாக்குமெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் பாருங்க, கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் இலக்கியம் சான்றா கொடுக்கலாம், கல்வெட்டுக்களை சான்றா கொடுக்கலாம், தொல்பொருள் ஆராய்ச்சியின் போது தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்களை சான்றா கொடுக்கலாம், நான் தமிழ் அண்ட் ஃபாரின் லிட்ரேச்சர், மேலை நாட்டு இலக்கியங்களை சான்றா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதான் இங்க அடுத்ததா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் நோட்டீசஸ் அப்படிங்கிற தலைப்புல மேலை நாட்டு இலக்கியங்கள் அவைகளும் இதுக்கான சான்றுகளா இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. அப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மேலை நாட்டு இலக்கியங்கள் எல்லாம் எது சான்றா இருக்குன்னு பாருங்க. இந்த பெரிப்பல்ஸ் ஆஃப் எரித்தியன் சி அப்படிங்கிறது, பெரிப்பல்ஸ் ஆஃப் எரித்தியன் சி, இதெல்லாம் கேட்கறதுக்கான சாத்தியக்கூறு உள்ள கொஸ்டின் தாங்க. பெரிப்பல்ஸ் ஆஃப் எரித்தியன் சி அப்படிங்கிறது அந்த எரித்தியன் கடல் அப்படி. ஆக்சுவலி இது பெரிப்பல்ஸ் ஆஃப் எரித்தியன் சிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க. நமக்கு ஒரு கைடு மாதிரி, அது வழிகாட்டி புத்தகம் மாதிரி. ஸோ அப்போ அந்த புத்தகம் வந்து நமக்கு வந்து சங்காலத்தை பத்தி எடுத்து சொல்றது. இப்போ நமக்கு வந்து இப்போ சயின்ஸ் அப்படின்னா வெற்றி நோட்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ இங்கிலீஷ்க்கு நம்மலாம் படிச்ச காலத்துல ஜெயக்குமார் மாஸ்டர் கைடு யூஸ் பண்றோம். தமிழுக்கு கோனார் நோட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி இந்த சங்க காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கைடு அப்படின்னு சொல்லலாம் இதை. ஸோ அப்போ மேலே நான் அங்கே போட்டுக்கிறேன், கைடு, ஒரு வழிகாட்டி நூல் அப்படின்னு பேருங்க. ஸோ அது கிளியரா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பெரிப்பைல்ஸ் ஆஃப் தி எரித்தியன் சி அப்படிங்கிறத கிளியரா ஞாபகம் வச்சுக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. பெரிப்பைல்ஸ் ஆஃப் எரித்தியன் சி அப்படிங்கிறது ரெட் சி, பெர்ஷியன், இந்தியன் ஓஷன். ஸோ இது எல்லாம் இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம எரித்தியன் சி அப்படின்னு சொல்றோம். எதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெட் சி, செங்கடல். இதுல என்னெல்லாம் இந்த கைடுன்னு சொன்ன அந்த ஒரு நூல் புத்தகம். அப்ப இதுல இந்த பகுதியில எதை டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா ரெட் சி, செங்கடல், பிளஸ் பெர்ஷியன்கள், பிளஸ் இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல். இந்திய பெருங்கடல். ஸோ இந்த 3 பகுதிகளை தான் ரோமர்களும் கிரேக்கர்களும் வந்து எரித்தியன் சி அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றாங்க. ஸோ அப்ப இந்த இவங்க அங்க வந்து போனதுனால இவங்க வந்து இந்த அங்க ட்ரேடிங் பண்ணது, அதே போல பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட், இதெல்லாம் வச்சுக்கிட்டு சங்க காலம் வந்து எப்படி இருந்திருக்குன்றத அதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நூலும் படிச்சு வச்சுக்காங்க, நேச்சுரல் ஹிஸ்டரி. பிளினிஸ் எழுதின நேச்சுரல் ஹிஸ்டரி, இது ஆத்தர் நேமு, இது புத்தகத்தோட பேரு.
அதுதான் அங்கே போட்டிருக்கு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்காங்க. ரொம்ப முக்கியமானது அது. ஸோ பிளினி அப்படிங்கிறது ஒரு ஆத்தர், ரோம் ரோம சேர்ந்த ரோமன் ஆத்தர் அப்படின்னு போட்டுடலாம். ரொமானியர். ஸோ அவருடைய நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அதையும் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டாமிஸோடைய ஜியாகிரபி, மெகஸ்தனிஸோட இண்டிகா, ராஜவலி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மகா வம்ச தீபவம்சா அப்படின்னு சொல்ல முடியாது. மகாவம்சா, தீபவம்சா இதெல்லாமே புத்த மத நூல்கள். இந்த ராஜவல்லி, மகாவம்சா, தீபவம்சா அப்படிங்கிறது எல்லாமே வந்து புத்த மத நூல்கள், புத்திஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஃபாரின் நோட்டீஸ், ரைட்டுங்களா? வெளிநாட்டுல இருந்து வந்தக்கூடிய அந்த பயணிகளுடைய குறிப்புகள் நமக்கு வந்து இந்த சங்கம் ஏஜை பத்தி கொடுக்கறதுக்கான டாக்குமெண்ட். அப்ப இதை நீங்க இப்படி இமேஜின் பண்ணி அழகா ரீட் பண்ணிக்கணும். எப்பவுமே நான் நேற்று கிளாஸ்ல லாஸ்ட் வீக்ல கூட ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். நீங்க படிக்கிறத காட்சிப்படுத்தி படிச்சீங்கன்னா மறக்காது அப்படின்னு. அப்ப சங்கம் ஏஜ்னு வரும்போது சோர்ஸ் என்ன, கல்வெட்டுல என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது, காப்பர் பிளேட்ல என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது, நாணயங்கள்ல என்னென்ன டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நினைவு சின்னங்கள்ல என்னென்ன வச்சிருக்காங்க, தொல்பொருள் ஆராய்ச்சியால தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்கள்ல என்ன டாக்குமெண்ட், அந்த இடங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி இலக்கிய நூல்கள் இதெல்லாம் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. மேலை நாட்டு இலக்கிய நூல்கள், இதெல்லாம் நூல்கள். த பெரிபல்ஸ் ஆஃப் எரித்தியன் சி, ரெட் சி, பெர்ஷியன், இந்திய பெருங்கடல். ஸோ அப்போ அதை பற்றின விஷயங்களை அங்கிருந்து வணிகம் செய்ய வந்தவங்க இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ண விஷயங்களை அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, மெகஸ்தனிஸனுடைய இண்டிகா, ராஜவல்லி, அப்புறம் புத்திஸ்டோட ஸ்கிரிப்ட், இதெல்லாம் ராஜவல்லி, மகாவம்சா, தீபவம்சா. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க தொடர்ந்து ரீட் பண்ணி எடுக்கணுங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் கூட கேட்கலாம். நிறைய அந்த புனைப்பெயர்கள் வந்து டிஆர்பில கேட்கறாங்க. சுங்கம் தவிர்த்த சோழன் யாரு, கடாரங்கொண்டான் யாரு, அந்த மாதிரிலாம் நம்ம டிஆர்பில கேள்வி வந்திருக்கிறத பார்த்துருக்குறோம், ரைட்டுங்களா? ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் அந்த புனைப்பெயர்கள்லாம் எங்கெங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதையும் படிக்கணும். ஒரு டேபிள் மாதிரி போட்டு ரீட் பண்ணிக்கணும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த டைட்டில் அசியூம்டு பை தி மூவேந்தர்ஸ் இதுதான் வரப்போகுதுங்க. சேர சோழ பாண்டியர்கள் லிஸ்ட் கீழே வருது. முன்னாடி இங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்து வச்சுக்காங்க. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், சேர சோழ பாண்டியர்களுடைய அந்த பெயர்கள் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். இந்த டைட்டில், அப்போ சேரர்கள் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆதவன், குட்டுவன், ஒரு நிமிஷம் வேற பெண், எஸ், ஆதவன், குட்டுவன், வனவன், இரும்பொறை. ஸோ இதுதான் அங்க கொடுத்துருக்கூடியதுங்க. லிஸ்ட்டை பார்த்து வச்சுக்க, இதை நீங்க படிச்சுதான் ஆகணும், வேற ஒன்றும் கிடையாது. ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ஒரு டிஎன்பிசி ரீட் பண்றவங்க ஒரு கதையா படிச்சிருப்பாங்க. ஆதவன் ஆட்டுக்குட்டி வாங்க இரும்பொறை அரசர் வந்தார் அப்படின்னு படிச்சிருப்பாங்க. ஸோ அது யாரு, நீங்க டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு அந்த ஷார்ட்கட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸுக்கு ஷார்ட்கட்டா போடணும்னா ஆட்டுக்குட்டி வாங்க இரும்பொறை அரசர் வந்தார். ஆட்டுக்குட்டி வாங்க இரும்பொறை அரசர் வந்தார் அப்படி படிச்சீங்களன்னா ஜஸ்ட் அப்படி அப்படிங்கிறது பாருங்க. ஆதவன், குட்டி, குட்டுவன், வாங்க, வானவன், இரும்பொறை அரசர் வந்தார். ஸோ அந்த 4 பேர் இதுல கிடைச்சிரும். இது சேராவுடைய அந்த மூவேந்தர்கள்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில்ஸ். இங்க சோழனுக்கு பாருங்க, சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். இதையும் கூட போட்டிருப்பாங்க. சென்னி, செம்பியன், கிள்ளி, சென்னி, செம்பியன் என கிள்ளி வளவனுக்கு 2 சகோதரர்கள் அப்படின்னு படிப்பாங்க. இப்படி நான் இன்னும் அதை எழுதுறேன். சென்னி, செம்பியன், சென்னி, செம்பியன் என கிள்ளி வளவனுக்கு
இரு சகோதரர்கள் உண்டு. இப்ப ஆட்டுக்குட்டி வாங்க இரும்பொறை அரசர் வந்தாருன்னா 4 பேர் அங்க பிடிச்சிடலாம். மோஸ்ட்லி எல்லாத்துலயும் 4 பேர் இருக்குங்கிறத முதல் கட்டமா உள்ளிடுங்க. சென்னியும் செம்பியன் என 2 அஹ், 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 சகோதரர்கள் கிள்ளி வளவனுக்கு இருந்தார்கள். சென்னி செம்பியன் என கிள்ளி வளவனுக்கு 2 சகோதரர்கள் இருந்தார்கள். சென்னி ஒரு ஆளு, செம்பியன், கிள்ளி, வளவன் அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இது சோழாவுக்கு. அடுத்து பாருங்க பாண்டியர்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பாண்டியர்களுக்கு மாறன், வழுதி, செலியன், தென்னர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப இதுல எப்படி அந்த ஷார்ட்கட்ல எழுதியிருப்பாங்க அப்படின்னா மாறனும் செலியனும் மாறனும் செலியனும் மாறனும் செலியனும் தென்னை மரத்திலிருந்து இதை சென்டென்ஸ் வர மாதிரி முடிச்சுக்காங்க. வழுக்கி விழுந்தனர். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாறனும் அப்புறம் இங்க செலியன், தென்னை, வழுக்கி, வழுதி. ஸோ அது கொஞ்சம் கிளியர் பண்ணி 2-3 முறை படிச்சு எந்த இடத்துல நேம் இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் அந்த குரூப் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி நிறைய அவங்க ஷார்ட்கட் விட்டு படிப்பாங்க. நீங்களும் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்காங்க. ஸோ சேரனுக்கு முடிச்சிடலாம். ஆதவன், குட்டுவன், வனவன், இரும்புரை. சோழருக்கு சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். பாண்டியருக்கு மாறன், வழுதி, செலியன், தென்னர் அப்படிங்கிற டைட்டில் அவங்களுக்கு உண்டு. ஸோ இதை ஒரு கிளான்ஸ் இந்த இடத்துல ரீட் பண்ணிக்காங்க. இப்போ நாம அந்த மூவேந்தர்களை பத்தி குறிப்பு எடுக்க போறோம்.